ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். ரீசெண்டாக நான் ஏமாந்த மாதிரியே நீங்கள் யாருமே கண்டிப்பாக ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நிறையா நான் போடுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் வந்து போடுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து வாட்ஸ்அப்பில் நான் வந்து சேட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அது என்னென்னு கேளுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஏமாந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃப்ராடாக ஃபேக்காக வந்து இந்த மாதிரி வந்து புட்டிக்கெலாம் வச்சு இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் வந்து இப்போ ஏமாந்து நிற்கிறேன். கண்டிப்பாக என்னைய மாதிரி அவங்க பேஜில் போய் வாங்கி நீங்கள் யாரும் கண்டிப்பாக ஏமாந்துடாதீங்க. அதுக்காக தான் நான் வந்து உடனே இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போடுறேன். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் எப்படி ஏமாந்தேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தாங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜ். இந்த இன்ஸ்டா பேஜ் தான் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது இவங்களோட ரீல்ஸ் வந்துச்சு. என்னடா சாரியோட விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். 1,00,000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கங்க. நல்ல பெரிய இதுதான் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஒரு இன்ஸ்டா பேஜ் தான் இது. இதில் சாரியெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ரேட்டு, வெறும் 300 ரூபாங்க. ஏங்க இந்த சாரியெல்லாம் வந்து இந்த மயில் மாடல் சாரி, மயில் கழுத்து சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரியெல்லாம் 1,500 ரூபா 2,000 குறைஞ்சி சாரியே கிடையாதுங்க. வெறும் 250 ரூபா 300 ரூபா போட்டு வச்சுருக்காங்க இந்த பேஜில். இதையும் பார்த்து என்னைய மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு ஏமாந்து நீங்கள் போய் இந்த பேஜில் ஆர்டர் பண்ணாதீங்க. இந்த சாரியெல்லாம், இந்த எல்லோ கலர் சாரியெல்லாம் விலை எவ்வளோ தெரியுமா? குறைஞ்சது 750. அதுக்கு குறைஞ்சி நீங்கள் சாரீ பார்க்க முடியாது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சாரீ. இந்த சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ளவுஸ்ன்னு சொல்லி கூட ஒன்று போட்டு மக்களை ஏமாத்துற மாதிரியே தான் போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்து தான் நானுமே மயங்கி தொலைஞ்சு போய் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 4-5 சாரீ தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த சாரீ வந்து நம்ம புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டாக்ட் நம்பரை வந்து நான் எடுத்து சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி வாங்கினேன். இந்த சாரியை பாருங்களேன், இந்த மயில் சாரியெல்லாம் ரொம்ப விலை சீப்பாக போட்டிருக்காங்கங்க. இது பாருங்கள், 250 ரூபாய்ங்களா இந்த சாரீ. 1,500 ரூபாங்க. இளம்பிள்ளையிலேயே வந்து இந்த பிரபா டெக்ஸ் அது மாதிரி அந்த டெக்ஸ்டைல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அங்கேயே வந்து இந்த சாரீ வந்து 1,100 1,200 தாங்க போடுறாங்க. வெளியில் வந்து வாங்கி விற்கிறவங்களாம் 1,500 குறையாமல் வந்து போடவே மாட்டாங்க இந்த சாரீ. அந்த அளவுக்கு வந்து சாரீ வந்து ரொம்ப 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 விலை வந்து அதிகமான இந்த சாரீ ஃபுல்லாமே. ஆனால் இவங்க பேஜில் ரொம்ப லோவாக போட்டிருக்காங்க. விலை வந்து அவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க. இதை பார்த்து நானும் அப்படியே ஷாக் ஆகி ரொம்ப கம்மியாக இருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாரீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நானுமே பார்த்து மயங்கிட்டு இதில் போயிட்டு நான் வந்து வாங்கலான்னு கொஞ்சம் யோசிச்சிட்டேன். தயவு செஞ்சு மக்களே, இந்த பூஜா குமாரி கலெக்ஷன்ஸ் இந்த பேஜை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணவே பண்ணாதீங்க. அதனால் நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க. வாட்ஸ்அப்பில் நான் எப்படியெல்லாம் ஏமாந்தேன், என்னென்ன சேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அப்படி பண்ணியிருந்து நான் சாரீ வாங்கியிருக்கேன் நீங்கள் யாராவது சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரே இந்த கம்ப்யூட்டர் வந்து மெசேஜ் பண்ண பாருங்க, ஓகே பேமெண்ட் சென்ட் மீ, ஓகே பேமெண்ட் சென்ட் மீ, ஓகே பேமெண்ட் சென்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு கியூஆர் கோடை தான் வந்து போடுறாங்களே தவிர வேறு எந்த பதிலுமே வரது கிடையாது, வரவும் இல்லை. 138K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கங்க. இதில் வந்து இந்த நம்பரை தாங்க நான் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு வந்து நான் சேட் பண்ணினேன். என்ன அப்படின்னா, எனக்கு எந்த சேலை வேணுமோ இந்த சேலை தாங்க, அந்த ப்ளூ கலர் சேலை இருக்குது பாருங்கள். இதில் வந்து நிறைய கலர்ஸ், ஒரு 4-5 கலர்ஸ் இருந்துச்சு. 4 கலருமே எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் 4 கலருமே வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் போய் சேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் எல்லா கலர்ஸும் வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஐஎம் ரீசெல்லர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ரீசெல்லர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் என்ன டீட்டெயிலாக நமக்கு வந்து நல்லா கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ப்ரைஸ்லாம் வந்து பாருங்கள், 499 ரூபா போட்டிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி தான் அப்படி தான் போட்டிருக்காங்க. அட்ரஸ் நம்பர் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் வந்து சென்ட் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 சாரீ, இந்த 4 கலர்ஸ் பார்த்துக்குங்க. இந்த 4 கலர் சாரியுமே எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. இதில் விலை எவ்வளோன்னு போட்டிருக்காங்கன்னா 499. இந்த 499க்கு இந்த சாரியெல்லாம் செம்ம விலை எல்லா இடத்துலையுமே. அது கூட ஒர்க் ப்ளவுஸும் சேர்த்து தராங்க அப்படின்னா எல்லாமே பல்ல இழிச்சிட்டு தானே போவோங்கிற மாதிரி. நான் போகல, நீங்கள் தான் பல்ல இழிச்சிட்டு போயிருக்கீங்கன்னு கூட சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் அப்படி தான் போயிருக்கேன். என்னை நினச்சி நானே அதுதான் சொல்கிறேன், விலை கம்மியாக இருக்குது வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போய் பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். பாருங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வரிசையாக அட்ரஸ்லாம் நான் அனுப்பி கொடுத்துட்டேங்க. அனுப்பி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், பேமெண்ட் சென்ட்மின்னு போட்டிருக்காங்களா. போட்டதுக்கப்புறமா நான் வந்து அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த பேர் வந்து இதுதானு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினேன். ஓகேன்னு அனுப்பியிருக்காங்க. 2,000 ரூபா போட்டாச்சு. சாரீ எவ்வளோன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சாரியோட ப்ரைஸு ஷிப்பிங் இவ்வளோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து தான் சொல்லுவாங்க எல்லா புட்டிக்குலையுமே. ஆனால் இவங்க வந்து சாரீ ப்ரைஸு 2,000 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னா 4 சாரிக்கு 2,000 ரூபா ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் 2,000 ரூபா போட்டாச்சு. அப்புறம் டெலிவரி சார்ஜ் கொஞ்ச நேரம் கழிச்சு 200 ரூபான்றாங்க. அப்போ நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டேன். நான் இதில் முன்னாடி கேட்டது இது சாரியோட பிரைஸ் இதுதானா, டெலிவரி சார்ஜ் இல்லையான்னு சொல்லி தானே கேட்டோம். நீங்க மொத்தமா டோட்டலா சொல்ல வேண்டாமா?
சாரீ வந்து என்ன மெட்டீரியல், சாரீ ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எது கேட்டாலும் எந்த பதிலுமே வரல. சரி ஓகே, என் வீட்டுக்காரை வச்சு வாய்ஸ் மெசேஜ் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக மேடம் இந்த சாரியோட லென்த் எவ்வளவு? கொரியர் சார்ஜ் வந்து எவ்வளவு? ஒரு சாரிக்கு தனியாக வருமா மொத்தமாக இருப்பீங்களா இல்லை நீங்களே செஞ்சுருவீங்களா? அப்படின்னு என் வீட்டுக்காரை விட்டு வாய்ஸ் மெசேஜ் போட சொன்னேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் வந்து சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு வந்து டுமாரோ டெலிவரி அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் போடலை. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் விட்டுட்டேன். திரும்பவும் இந்த 4 சாரீ போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புனா அட்ரஸ் சென்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் வந்து அனுப்புறாங்க. எத்தனை நாங்க கால் பண்ணிட்டே இருக்கிறது? பணம் போட்டாச்சு, சேலை அனுப்புறேன்னு சொன்னா அனுப்ப ஒண்ணு பதில் சொல்லாம வேற திரும்ப திரும்ப பேமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல கரெக்ட்டா ரெஸ்பான்ஸ் இருக்குமா? நான் கம்ப்ளைண்ட் பண்ணவா? நான் பாத்துட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் நானு. இல்ல நீ ரிட்டர்ன் வந்து அமௌண்ட் போட்டு விடு எனக்கு. நீ சேலை அனுப்ப வேண்டாம், எனக்கு அமௌண்ட் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திரும்ப ரிட்டன் போடுங்கன்னு சொல்லி என் வீட்டுக்காரோட ஜிபே நம்பரை நான் போட்டேன் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டுமாரோ டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நாங்க போட்ட 2200 அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்க, இந்த நம்பருக்கு எனக்கு ஜிபே பண்ணி விடுங்க. அப்ப டுமாரோ டெலிவரிங்கிறது ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? ஒரு ரெஸ்பான்ஸ் பதில் இல்லாம நான் பாட்டு கால் பண்ணிட்டே போய் உங்க சைடு எந்த பதிலுமே சொல்லாம இருந்தா இப்படி டெலிவரி பண்ணிட்டு டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு, டெலிவரி ஆயிரன்ற ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா நீங்க? அது எப்படி நம்ப முடியும்? நாங்க யாருன்னு தெரியாம நாங்க பணத்தை போட்டுட்டு உட்கார்ந்து எத்தனை பேர் நீங்க வாங்கிருப்பீங்க? நான் ஒரு யூடியூபர் தான், எல்லாத்தையும் போட்டு எல்லா பக்கம் நான் சொல்லிடுவேன் நான். அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்ட ஆரம்பித்தேன். எங்கள் சாரீ என்ன மெட்டீரியல், எவ்வளோ வரும், எங்கே எப்போ அனுப்புவீங்க, என்ன டீட்டெயில் கேட்டாலும் சரி பேமெண்ட் சென்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு கியூஆர் கோடை வந்து சென்ட் பண்ணுறாங்க. வேறு எந்த பதிலுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு எனக்கு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. பிடிச்சி திட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். சிபிஎஸ்ஐடியில் ஆள் இருக்காங்க, என் வீட்டுக்கார அதில் தான் இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோன்னு சொல்லி நானும் பார்க்குறேன். ஆனால் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் வந்து எப்போதுமே ஆன்லைனில் அவங்க கிடையாது. ஒரு டிக்கு தான் விழுகுது, நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது. எப்பயாவது நெட்டை ஆன் பண்ணுறாங்க. அந்த சமயம் நான் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆன்லைனில் இருக்குமோ நான் போய் மெசேஜ் பண்ணுறேன். ஆனால் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ரொம்ப லேட்டாக, ரொம்ப நல்லா திட்டி உண்மையாலுமே அவங்களுக்கு தமிழ் தெரியும். இது வரைக்கும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட அவங்க அங்கேருந்து இங்கிட்டு போடலை. ஆனால் நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு திட்டியெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா கொரியர் ட்ராக் நம்பர்லாம் அனுப்புகிறாங்க, எல்லா புட்டிக்குமே அனுப்புகிறாங்க. இவங்க அந்த மாதிரி எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைங்க. சரி ஓகேங்க, அமௌண்ட் சென்ட் ஆயிருச்சு, நாளைக்கு உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம், நாளை கழிச்சு கொரியர் அனுப்பிடுவோம், இந்த மாதிரி எந்த வார்த்தையுமே இல்லை. அவ்வளோ தூரம் திட்டி அதுக்கப்புறமேல் டுமாரோ டெலிவரி, அந்த டுமாரோங்கிறது கூட ஸ்பெல்லிங் தெரியல, எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இது உண்மையாலுமே புட்டிக்கு வச்சு நடத்துறாங்களா இல்லை ஃபேக் ஐடியா இல்லை மக்களை ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தயவு செஞ்சு என்ன சொல்லணும்னா, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. இந்த மாதிரி தெரியாத இடத்துல நீங்கள் பணம் போடும்போது ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து போடுங்க. ஏன்னா வந்து நிறைய இடத்துல ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாறாதீங்க. இதுதான் சொல்கிறேன். தயவு செஞ்சு யாருமே வந்து சாரீ புக் பண்ணுறீங்க, நல்லா வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்ச புட்டிக்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வாங்குங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி தெரியாத ஒரு ஆளுகள்கிட்ட போய் நீங்கள் வந்து சாரீ வாங்காதீங்க, ட்ரெஸ்ஸு வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா வெறும் ஃபோட்டோ மட்டும் போட்டு சாங் போட்டு இந்த மாதிரி வந்து சாரீ செல் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக வாங்காதீங்க, நம்ப முடியாது. நம்மளோட ஃபேஸை காட்டி அவங்க பேசி சாரியோட மாடல் இது, சாரீ ப்ரைஸ் இவ்வளோ, ஷிப்பிங் இவ்வளோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பாருங்கள். நிறைய ஷாப்பு, நிறைய திங்ஸ் வச்சு, நிறைய சாரீஸ்லாம் வச்சுட்டு குடோனு அந்த மாதிரி ஹோல்சேல் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு பேசாமல் அவங்களே நீங்கள் வந்து தாராளமாக நம்பலாம். ஏன்னா நிறைய வந்து சிஓடிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்கள் பணம் வேஸ்ட் ஆயிரும். என்னோட பணம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதை நீங்களும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.